18 வயசு முடிஞ்சவங்களுக்கு உங்கள் மொபைல்லையே நியூ ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபோன் ப்ரௌசரில் இசிஐன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இங்கே voters.eci.gov.in அப்படிங்கிற லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதுதான் இசிஐயோட ஹோம் பேஜ். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சைன் அப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸர் அப்படின்னா நீங்கள் சைன் அப் கொடுங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்க முடியும். சைன் அப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணணும். இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை கீழே என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்க மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க நேம் வந்து இதில் என்டர் ஆயிருக்கும். நீங்கள் லாகின் ஆயிட்டீங்க. இப்போ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அது கீழே ஃபில் ஃபார்ம் 6 அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்ம் 6 தான் நியூ ஓட்டர் ஐடிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இது எப்படி ஃபில் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார்மில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே ஏசி அதாவது அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி உங்களோட தொகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி இது நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் என்டர் த நேம் ஆஸ் பர் யுவர் ஆதார் கார்டு. உங்கள் ஆதாரில் எந்த மாதிரி பேர் இருக்குதோ ஸ்பேஸ் முதல் கொண்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் இ-சைன் வெரிஃபிகேஷன் அப்போ நம்மளுக்கு மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. நீங்கள் நேம் என்டர் பண்ணதும் கீழே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் நேம் பிரிண்ட் ஆகி வந்துடும். சப்போஸ் உங்கள் நேமில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த சின்ன கீபோர்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் எடிட்டும் பண்ணிக்க முடியும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ண சொல்லும். ஃபோட்டோகிராஃப் சைஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர் இன்டூ 3.5 சென்டிமீட்டர். எக்ஸாக்டாக பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த சைஸில் தான் ஃபோட்டோ இருக்கணும். ஃபோட்டோட சைஸ் வந்து 2 MB கீழே தான் இருக்கணும், ஜேபிஜியில் தான் இருக்கணும், இல்லைன்னா ஜேபிஇஜி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். இப்போ இங்கே சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, நம்ம ஃபோட்டோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ் டீட்டெயில் நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம். பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்போஸ் 2 பேர் யார் இருந்தாலும் நம்ம என்டர் பண்ணலாம். ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், வைஃப் இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க நேம் இங்கே என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து தமிழில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஓன் நம்பரும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஃபாதர் இல்லை வேறு ஏதாச்சும் ரிலேட்டிவ் நம்பரும் இங்கே கொடுக்கலாம். பட் உங்களோட ஓன் நம்பரை கொடுத்தீங்கன்னா ஓடிபி அதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் செல்ஃப் அப்படின்னு டிக் பண்ணிட்டு கீழே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்து கம்பல்சரி கிடையாது, இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஆதார் டீட்டெயில் கேட்குது. ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நம்ம மூவ் பண்ண முடியும். ஆதார் நம்பர் இல்லாமல் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லாமல் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆதார் நம்பர் வச்சே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலுங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட், மந்த், இயர் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதோட ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ், 10th 12th மார்க் ஷீட், அப்புறம் பாஸ்போர்ட். இந்த 6 ப்ரூஃப்ல நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆதார் கார்டுன்னு கொடுக்குறேன். ஆதார் கார்டு வந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த 3 ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அட்ரஸ் டீட்டெயில் நம்ம ஃபில் பண்ணணும். ஆதாரில் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி நம்ம அட்ரஸ் இங்கே ஃபில் பண்ணணும். நம்மளோட டோர் நம்பர், ரோட், வில்லேஜ், டவுன், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட் இது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க. இங்கே என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா நீங்கள் வாட்டர் பில், இபி பில், கேஸ் கனெக்ஷன், ஆதார் கார்டு, பாஸ்புக், பாஸ்போர்ட், ரெண்ட் டீட், லீஸ் டீட், சேல்ஸ் டீட் இது எல்லாமே நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நான் ஆதார்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி ஆதார் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டிசபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, பேசுறதுல கேட்குறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து ஒரு முக்கியமான பார்ட். டீட்டெயில்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் இந்த எலக்டோரல் ரோல். ஏற்கனவே நம்ம பேரண்ட்ஸ் நேம் ஏதாச்சும் எலக்டோரல் ரோலில் இருக்குது அப்படின்னா அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த ஆப்ஷனை நம்ம ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட நியூ ஓட்டர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியராக குயிக்காக ஆயிடும்.
இங்கே வந்து நேம் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் உங்கள் ஃபாதரா மதரா அவங்க பேர் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இங்கே அவங்க வந்து என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களோட இபிஐசி நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. இப்போ இங்கே டிக்ளரேஷன் கொடுக்கணும். இங்கே உங்களோட பிளேஸ் கொடுங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து நம்ம எத்தனை வருஷமாக இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷத்துலேருந்து இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இயரும் மந்த்தும் இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்கே பிளேஸ் கொடுங்க. டேட் ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த கேப்சா கீழே என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணி ப்ரிவியூ அண்ட் சப்மிட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் 6 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி வந்துருச்சு. இது ஒரு தடவை கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தரவாக ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இ-சைன் அண்ட் சப்மிட் கொடுங்க. இங்கே எஸ் கொடுங்க. இப்போ இ-சைன் ஆத்தென்டிகேஷனுக்காக நம்மளோட ஆதார் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க. இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ள உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு ஓட்டர் ஐடி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து அதை ஆப்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் கார்டு வர்றதுக்கு 1 மந்த் டைம் கூட ஆகலாம். 2-3 மாதம் டைம் கூட ஆகலாம். சில பேருக்கு லாங் டைமாகவும் வராமல் இருக்குது. எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் கார்டு வந்து டைமுக்கு ரீச் ஆகிறது இல்லை. நமக்கு ஃபோனில் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலே போதுமானது. கட்டாயமாக ஓட்டர் ஐடி வந்து ஃபிசிக்கல் கார்டாக கையில் வச்சுருப்போம்னா அப்படின்னா தேவையில்லை. நிறைய பேருக்கு கார்டு வரது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. இது வந்து ஒரு யூஷுவல் தான். பதட்டமாய்க்காதீங்க. கார்டு வரலினா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டிலேவாக வரும். உங்கள் ஏரியாவோட பிஎல்ஓவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த விவரத்தை கார்டு விவரத்தை வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும்னா நீங்கள் டேரெக்டாக தாலுகா ஆஃபீஸ் போய் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க முடியும். ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் ஓட்டர் ஐடி ரிலேட்டடாக எல்லா சர்வீசஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டதான் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.